சங்கீதம் 18. இது தாவீதோட சங்கீதம். இந்த சங்கீதம் என்ன சூழ்நிலையில எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதோட தலைப்பை பார்த்தா, சவுலோட கைக்கு தாவீத ஆண்டவர் தப்புவிக்கும் பொழுது அதை குறிச்சு எழுதின சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாக்குறோம். இதுல பார்த்தா 6வது வசனத்துல பார்த்தா, எனக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார்னா என்ன விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அழகா குறிப்பிட்டிருப்பாரு. எனக்கு இருந்த நெருக்கம், எனக்கு இருந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா தூக்கி எடுத்தார், என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவர் நம்மளை விடுவிக்கிறது மாத்திரம் இல்லாம நம்மளை என்ன பண்ணுவார்னா தூக்கி விட்டார், எனக்கு ஆதரவா இருந்தார், என்னை இந்த பிரச்சனையில இருந்து தப்பு வித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது. ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்மளுக்கு அவரு ஆதரவா இருக்கிற தேவன், நம்மள அந்த சூழ்நிலை இருந்து நம்மளை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள், இந்த மாதிரி தப்பு வைக்கிற காரியங்கள்லாம் நடக்கும்னா, தாவீது ஒரு காரியத்தை குறிச்சு சொல்றாரு. இதோட 2வது வசனத்தை பார்க்க போனா, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமும் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் எனக்கு எல்லாமே, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே, என்னுடைய தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த எல்லா காரியத்திலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.